ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனி அடையாள அட்டை முதல் புதிய ஆப் வரை தாவேகா பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது என்னமான ஸ்கீம்லாம் அப்படின்னா அரசின் திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று சேர தனி அடையாள அட்டை வழங்கப்படும். ஸோ எல்லா குடும்பத்துக்குமே தனி அடையாள அட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டங்கள் சென்று சேரும். தமிழ்நாட்டின் சேவை உரிமை சட்டம் 6 மாதத்தில் நிறைவேற்றப்படும். பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதி வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். மாநில வளர்ச்சிக்கான யோசனையை பொதுமக்கள் தெரிவிக்க இணையதளம் அமைக்கப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் மக்களின் மனு தொடர்பாக விவாதிக்கப்படும். 10,000 கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பித்தால் அரசு விளக்கம் அளிப்பது கட்டாயமாக்கப்படும். தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். மக்களிடமிருந்து ₹1 கூட கூடுதல் வரி வசூலிக்கப்பட மாட்டாது. அதுக்கப்புறம் மீனவர்களுக்கான வாக்குறுதிகள். மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை ₹20,000 அதிக்கப்படும். அதுக்கப்புறம் படகு பாதுகாப்பு நிதியாக ₹5 லட்சம் இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும். மீனவர்களுக்கு தனி வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்படும். மானியத்தில் வழங்கப்படும் டீசல் 3,500 லிட்டராக உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதேமாரி பாருங்க, சிட்டிசன்ஸ் கவர்னன்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. இதனால மை வெற்றி தமிழ்நாடு வெப்சைட்டை உருவாக்கி பொதுமக்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்களை முன்வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளோ பட்ஜெட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் உருவாக்கப்படும். இதன் மூலமாக டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, புகார் தாக்கல் என அனைத்துமே ஒரே மொபைல் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம், எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு சிட்டிசன் பிரைவிலேஜ் கார்டை பார்த்தா கொண்டு வராங்க. ஒவ்வொரு அரசின் நலத்திட்டங்கள் லஞ்சம் இல்லாமல் போய் சேர தமிழ்நாடு சிட்டிசன் பிரைவிலேஜ் கார்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும். பிறப்பிலிருந்து எல்லாருக்குமே வீட்டிலேருந்தே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க 3ஆம் கட்டமாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கு இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.